ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி ஹியர். இன்னைக்கு ஜூலை 22க்கான போஸ்ட் டே அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான பயர்ஸ் வந்து நம்ம நேற்று என்ன எடுத்திருந்தோம்னா சிம்பிளாக வச்சுருந்தோம். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் மொமெண்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபால் மாதிரி கொடுத்தா கூட ஃபைனல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லோ கிரியேட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஒரே ஸ்டேஜில் ஆகி போயிட்டு இங்கே கொஞ்ச நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா நான் புல்லிஷ் தான் எடுத்துக்கிட்டேன். ரீசன் வந்து இந்த லோ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தனால எனக்கு வந்து இன்னைக்கு புல்லிஷ் தான் இருந்துச்சு. ஈவன் தோ இது வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ்லி ஹை போகாட்டி கூட, பட் கடைசியாக நடந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி புல்லிஷ் இருந்தனால நான் இன்னைக்கான பயர்ஸ் வந்து புல்லிஷாக வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த நேற்று நான் சொல்லிட்டேன், ஹை ட்ரேடர்ஸ் டுமாரோ மை பயர்ஸ் வில் பி புல்லிஷ்ன்றத டெலிகிராமில் நான் வெளியே இருந்தனால சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பட் ஆனால் வியூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேப்பை போட நல்லா ஒரு கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி கேண்டில்ஸாகவே பெரிய பெரிய கேண்டில்ஸாகவே விழுந்துச்சு. ஸோ விழுந்தோம் நான் வெயிட் பண்ணேன். ஆல்ரெடி கேப் டவுன் ஆயிருக்கு. ஸ்விங்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்விங்காக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பயர்ஸ் என்னன்னா புல்லிஷில் இருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணோம், சப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 955 கேண்டில் கிட்ட சப்போர்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ கிரியேட் பண்ண கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பட் இப்படி கிரியேட் பண்ணி ஒரு ஃபுல்லாக தான் ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. பட் என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்திருக்கு. அடுத்து சப்போர்ட் கிரியேட் ட்ரை பண்ண கேண்டில்ஸ்லாம் பாருங்கள், நல்ல சின்ன சின்ன கேண்டில்ஸு ஒரு அன்ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் என்னன்னா இங்கேருந்து பவர் காட்டுற மாதிரி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணா. ஸோ இந்த ஹையை உடச்சோன்னா ஒரு பையிங் மாதிரி ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு அகைன் அப்படியே ட்ராப் பண்ணிட்டான். செல்லிங் இங்கே இருக்க அப்படியே லோ உடச்சிட்டான். ஸோ இந்த லோ உடச்சோடனே நான் வந்து இங்கே போஸ்ட்டில் போட்டேன், as of now bears dominating the market. I will be waiting for strong support confirmation at first, then execution plan will be decided னு போட்டேன். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் வருமோ நான் என்னென்ன பார்க்குறேன்றத டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன், வேணுன்றவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்படி உடச்சோடனே நான் போட்டேன். ஸோ இப்போ நான் வீடியோ அங்கே சொன்ன மாதிரியே இப்போ எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோ உடச்ச உடனே மார்க்கெட் வந்து இமிடியேட்டாக இந்த 1025 கேண்டில் வந்து நல்லா புல்லிஷ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தால் கூட ஒரு சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷனில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் வர கேண்டில் இந்த 1025 வர அதுக்கப்புறம் வர கேண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணேன். இந்த கேண்டில் எப்படி ஸ்ட்ராங் கேண்டில்னு எப்படி சப்போர்ட்னு கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, அடுத்து வர கேண்டில் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படியே சஸ்டெயின் பண்ணணும். அப்போ தான் இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ அல்லது மேலே போச்சுன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அடுத்து வர கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா சின்ன கேண்டில்ஸ், பட் பெருசாக பவர் இல்லை. இங்கே நடந்த அந்த பவர் கிடையாது. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து சின்னதாக வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கொடுத்துச்சு. ஸோ இங்கே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இங்கே புல் இருக்கா அப்படின்றதுக்காக நான் இங்கே லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,950 தான் சூஸ் பண்ணேன். மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 180 என்னோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட்ஸ். நம்ம எப்பவும் போல் 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ இங்கே போட்டு வச்சுட்டேன். மார்க்கெட் வந்து இங்கேருந்து போயிருச்சு. நான் இங்கே கிராஸாக இந்த கேண்டில் முடிஞ்சோடனே போட்டுட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனால் கூட ஒரு 12 பாயிண்ட்ஸ் போனால் கூட ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காட்டுறேன். ஸோ இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சோடனே நான் ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பட் மார்க்கெட் வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே போயிடுச்சு. மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடச்சனால நான் இன்னைக்கான ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் அப்படியே இதாயிருச்சு. ஸோ இன்னைக்கு ஒருவேளை அப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். நான் இதுலேயுமே ஆர்டர் புக்கில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இன்ஃபோவில் போய் ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஸோ 1050க்கு நம்ம ஓப்பன் ஆர்டர் போயிட்டுருக்கோம். 1050க்கு ஓப்பன் பண்ணிட்டேன், ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பெண்டிங் கொடுத்தது வந்து 11:21க்கு ஒரு 31 மினிட்ஸ் கிட்ட நம்ம அந்த ட்ரேடில் இருந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் சார்ட்டோட காட்டுறேன். இதுதான் என்னோட எஸ்எல்ஆர் இருந்துச்சு. இந்த கேண்டில் என்னோட பிளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வந்து 1045 கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நான் போட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே 181.65 கிட்ட வந்துச்சு. பட் நம்ம பிளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 180. ஸோ அதனால் எக்ஸிக்யூட் ஆகாமே மார்க்கெட் வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், என்ன நீங்கள் இங்கே எடுக்காமே விட்டீங்களே, இங்கே கூட எடுத்துருந்துருக்கலாமே இந்த பிரேக் அவுட்டில் அப்படின்றத கூட ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால்
இன்னைக்கான மேட்ரு என்னன்னா ஜஸ்ட் வந்து எஸ்எல் தான் ஒரு ப்ராப்பரான இடத்துல நம்ம எஸ்எல் பிளேஸ் பண்ணணும், அதுதான் மெயின். ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கே முடிஞ்ச உடனே ஸோ இதுதான் எனக்கு வந்து இது ஒரு எஸ்எல்ஆ வச்சுக்கலாம், பட் இது ஒரு எஸ்எல்ஆ வச்சுக்கலாம். பட் இந்த எஸ்எல்லை விட இந்த எஸ்எல் வந்து இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்எல்ஆ நான் பார்த்தேன். ஸோ ஈவன் தான் இந்த மார்க்கெட் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு கூட திரும்பி ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். அதனால என்ன பண்ணுறேன்னா 180 பிளேஸ் ஆனால் நம்ம ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பிளானை எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி 10 பாயிண்ட்ஸ்லேயே போட்டுக்கலாம் அப்படின்றதான் பிளான். எப்பவுமே எஸ்எல் வந்து முன்னப்பின போடலாம்னு நினைக்கலாம், 11 பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம், 12 பாயிண்ட்ஸ். பட் என்னோட செட்டப்புக்கு ஆக்சுவலாக 10 பாயிண்ட்ஸ்ன்றதே மோர் தென் இனாஃப்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மேக்ஸ் 10 போடுவேன், இல்லைனா அதுக்குள்ளார தான் என்னோட எஸ்எல் இருக்கும். ஏன்னா நான் புக் பண்ணுற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ்ன்றப்போ எவ்வளோ நான் இன்னைக்கு 6 பாயிண்ட் எஸ்எல்லாக இருந்தால் கூட நான் 20 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ணுவேன். 1-3க்கு மேலேயே அது ஸ்டில் என்னோட எஸ்எல்ல நான் வந்து இது பண்ணனால எக்ஸிக்யூட் பண்ணல. சில நேரங்களில் வந்து இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் ஜஸ்ட் இது ஆர்டர் பஞ்ச் பண்ணிட்டு கூட மேலே போகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து ஆர்டர் வந்து நமக்கு பஞ்ச் ஆகாமல் அப்படியே டார்கெட் போயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடம் வந்து இந்த இடத்த ஹையை உடச்சிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம், பட் ஆனால் மார்க்கெட் இந்த ஹைக்கு வராமையே இங்கேயே ரிஜெக்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சொல்லலாம். நம்ம எக்ஸிக்யூட் இவ்வளோ தூரம் பார்த்து கடைசியில் இப்படி வந்து நம்ம என்ட்ரி ஆக முடியலன்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு வந்து டெய்லி நம்ம லாஸஸை வந்து மைண்டில் வச்சுக்கிறது இல்லை. இப்போது கண்டினியூஸாக ஒரு 3-4 டேஸ் லாஸஸ் வந்தால் கூட நம்ம அடுத்த நாள் அந்த லாஸஸோட போய் மார்க்கெட்டில் உட்காந்தோம்னா அந்த மைண்ட் செட்டோட கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்களால் ட்ரேட் பிளான் பண்ணி நம்ம இவ்வளோ யோசிச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், இங்கே ஹை வருது இங்கே லோ வருது அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ யோசிக்கிறோம். பட் ஆனால் லாஸஸோட போனீங்கன்னா பிளாங்காக இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணாப்பினா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணால் போதும் அப்படின்றதுல நீங்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வியூவை கரெக்டாக வச்சுக்கோங்க, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க. இன்னைக்கு நான் 5000 தான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு வரனால தான் என்னால் அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டில் வந்து தைரியமாக உட்கார முடியுது. இன்னைக்கு நான் என்ன லாஸ் பண்ண போகிறேன் தெரிலன்ற பட்சத்தில் அடுத்த நாள் வந்து அந்த ஃபோமோலேயே நம்ம இருப்போம், ரெக்கவர் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கனால நம்ம லாஸஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ரிஸ்க் ரிவார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸ் லாஸஸ் வந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம செட்டப் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறதோட நம்ம அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான வீடியோ இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நம்மளோட லெசன் வந்து நல்லாவே எடுத்துக்கிட்டோம், நம்ம ரீட் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால இன்னைக்கான ட்ரேட் நான் முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.